நம்ம பூமி 3 மடங்கு நீராலையும் 1 மடங்கு மண்ணாலையும் சூழப்பட்டிருக்கு. அதே போல தான் நம்மளுடைய உடலில் 3 மடங்கு பிளாஸ்மா ஆனாலையும் 1 மடங்கு செல்ஸாலும் சூழப்பட்டிருக்குது. அப்போ பூமி வேற கிடையாது, மனிதர்கள் வேற கிடையாது. பூமி தான் மனிதர்கள், மனிதர்கள் தான் பூமி. அதாவது இந்த பூமியையும் உடலையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது இன்னும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்புல 7 சக்கரா இருக்குது. அதேமாரி நம்ம பூமியில் 7 கண்டங்கள், 7 அதிசயங்கள், 7 சப்த மாதாக்கள், சப்த ஸ்வரங்கள், இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிற கான்செப்ட் தான் நம்ம உடம்புக்குள்ளேயே அப்படியே இருக்குது. பூமிக்கு எப்படி நவகிரகங்கள் செயல்படுதோ அதே போல் ஒரு மனிதன் உடலில் நவகிரகங்களும் செயல்படுது. ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கு சமம். பூமிக்கு ஆயுட்காலம் நிறையா ஆண்டுகள் உள்ளது. அதனால் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. மனிதர்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, திரும்ப பிறக்கிறாங்க. அப்போ மறுபிறப்புன்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதற்கு முன்னாடி இருக்கிற யாவு சக்தி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் பூமிக்கு இன்னும் 1 மடங்கு மண் இருக்கிற வரைக்கும் பூமிக்கு ஆயுஷ்காலம் உண்டு. அப்போ 1 மடங்கு என்னைக்கு நீராக மாறுதோ, மண்ணு தான் நீராக மாறி இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் பூமியில் 3 மடங்கு மண் இருந்துச்சு, 1 மடங்கு நீர் இருந்துச்சு. இப்போ 3 மடங்கு நீராக மாறிடுச்சு, 1 மடங்கு மண்ணு தான் இருக்குது. அப்போ 1 மடங்கு மண் இருக்கிற வரைக்கும் பூமிக்கு ஆயுள் காலம் உண்டு.